அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே வந்து அதிகமான சகோதரர்கள் வந்து மது அருந்துறாங்க. இந்துக்களோடவே ஃபாலோ பண்ணி மது அருந்துறாங்க. எந்த ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வந்து தேவையில்லை. மஹல்ல வரை ஜமாத் அமைச்சு, மற்ற இந்த தென்காசி பக்கம்லாம் மஹல்ல வரை ஜமாத் அமைச்சு கொஞ்சம் 10-5 ஆட்களை போட்டு மஹல்ல வரையாக போட்டு அதை பிடிச்சி கொஞ்சம் பிராட்டி மாதிரி கொடுத்து அந்த பசங்களுக்கு கொஞ்சம் திருத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ரொம்ப சின்ன வயசு பசங்கள்லாம் 15, 16, 18லாம் இல்லை ஆட்டோ டிரைவர் போக்குவரத்து அதிகமாக அந்த டிரைவர்ஸ் வந்து அதிகமாக பசங்களை கூட்டிகிட்டு போய் நம்ம ஏரியாவில் வந்து 10, 12, 1 மணி வரையும் மது அருந்தி கொண்டு பாட்டில் வாங்கி கொண்டு ரொம்ப நம்ம மக்கள் தான் அதிகமாக பார்த்தா நம்ம மக்கள் பள்ளியில் வரக்கூடிய மக்கள் ஆகிறாங்க, தொழக்கூடிய மக்கள் ஆகிறாங்க. 12, 1 மணி வரையும் அங்கேயிருந்து கம்ப்ளைண்ட் வருது. நம்ம கடையில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு மசூரா பண்ணி ஒரு ஆலோசனை சொன்னாக்கா அது விட மகள வரை ஜமாத் அமைச்சு நம்ம செயல்படலாம். என்ன இருக்கிறாங்கன்னா அதிராம்பட்டினத்தில் உள்ள நம்ம இளைஞர்கள்லாம் இப்போ சமீப காலமாக மது அருந்தக்கூடியவர்களாக மாறி வருகிறார்கள். புறக்கூடிய இளைஞர்கள் கூட என்ன செய்கிறாங்க, மது அருந்து விட்டு 11 மணி 12 மணிக்கெல்லாம் வர்றாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த மது அருந்தல் வந்து 2 வகையில் இருக்கிறது. அதை சொல்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னு சொன்னா, மனிதன் செய்யக்கூடிய தீமைகள்லேயே அவன் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய கேடுகள்லேயே பெரிய கேடு என்னன்னு கேட்டா போதைப் பொருளுக்கும் அடிமையாவது தான். இந்த போதைப் பொருள் அடிமையை பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன விளங்கிக் கொள்ளணும்னு கேட்டா, அதுக்கு வந்து முடிவே கிடையாதுங்க. சாப்பிட்றதுக்கு நம்ம எல்லாரும் விரும்புறோம். சாப்பிட்றதுக்கு ஒரு முடிவு இருக்குது. நீங்க எத்தனை நாள் இருந்தாலும் ஒரு அளவுக்கு சாப்பிட முடியாது. 72,000 வகையை செஞ்சு வச்சாலும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அது என்ன வகையில் எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதான் நம்ம சாப்பிட்டு போயிடுவோம். இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே மனிதன் என்ன செஞ்சிருவான், ஒரு அளவுக்கு மேல திருப்தி அடைஞ்சிருவான். இந்த போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து மனுஷனுக்கு திருப்தியே வராது. அது ஒண்ணுல திருப்தி அடைஞ்சோம்னா போதை கூட கிடைக்கும்னு நினைக்குவான். போதை கூட கிடைக்கிறதுக்கா என்ன செய்வான்னு கேட்டா, முதல்ல தண்ணி அடிப்பானா, தண்ணி அடிக்கிறது வந்து அதுலயே அடித்தாய் என்ன பத்தாது பண்ணாரு. அதுல பைத்தாங்க ஆரம்பத்தில் குடிக்கும் போது போதையா தெரியும். அப்புறம் 50 வந்து 100 ஆக்குவான். அது கொஞ்சம் போதை கொஞ்சம் கூட இருக்கும். கொஞ்ச நாள் கூட அது பத்தாது. 100, 150 ஆக்குவான். அது கொஞ்ச நாளைக்கு போதுமான மாதிரி தெரியும். அப்புறம் 150 பத்தாது. அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு கொண்டு வந்து இப்படி வயிற்றுல இடம் இருக்கணும்ல, அதுக்கு மேல இருக்காங்க. ஆகா, இனிமே வந்து மெட்டீரியலை மாத்தணும், போதை பத்தாது, போதையை கூட்டணும். அதுக்கு என்ன செய்யறது, இந்த தண்ணியை விட்டுட்டு வேற மாதிரி ஏதாச்சும் பெற்றடிட்டு இருக்குதா, தராயிட்டு இருக்குதா, அந்த மாதிரியான சில பொருள் நக்குனாலே போதை வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பொருளுக்கு மனுஷன் செய்வாங்க. இப்படி நின்ற மாட்டாங்க. ஜாலியா போனா குடிச்சா அப்படி நிக்கிறான்னு கிடையாது. இது எங்க போய் விடும்னு கேட்டா, ஒரு கட்டத்தை ஏன்னா எப்ப அறிவை இழக்கிறது தனியா அர்ப்பணித்து கொண்டானோ அவன் எங்க கொண்டு விடு, படிப்படியா அளவு எந்த பொருள் அவன் பயன்படுத்துறானோ அந்த பொருளுடைய அளவு அதிகரிக்கும். அளவு அதிகரித்த பிறகு வயிறு ஒரு அளவு தான் கொள்ளும். அதுக்கு மேல வந்து அந்த பொருளுடைய அளவு அதிகரிக்காது. அப்புறம் போதை தருவதற்கு வேற என்னமாவது வழிகள் என்ன இருக்குது என்று யோசிச்சு பார்த்து அது மாதிரியான பொருள்களையே தேடி வேற போதும் கூட கிடைக்கணும். இந்த போதை வந்து சாதாரண தண்ணி குடிச்ச மாதிரி அவனுக்கு தெரியும். பழகி போயிட்டான்னு வைங்களேன், அது ஒரு போதையாவே தெரியாது. அவனுக்கு தடுமாறணும், கால் வரலாம், உதவணும், சரியா வரும். அப்ப இப்படி போய் என்ன ஆகும்னு கேட்டா, அந்த போதைங்கிறது அவனுடைய நரம்பு தளர்ச்சியை உண்டாக்கும், ரத்த ஓட்டத்தை குறைக்கும், ஆரோக்கியத்தை குறைக்கும். அவனுக்கு குடும்ப வாழ்க்கையில கூட அவனுக்கு ஈடுபட முடியாம எதுக்கு இந்த மாதிரி ஜாலியா இருக்க நினைக்கிறான். ஒரு மனிதன் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, அவன் மனைவியோட சந்தோஷமா இருக்கணும். இவர்களுக்கு இருக்க முடியாது. இந்த இளமை முறுக்குல கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யும், அவன் என்னதான் குடிச்சாலும் இந்த இளமை முறுக்கு கொஞ்ச நேரத்துக்கு வேலை செய்யற மாதிரி இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல எடுத்தீங்கன்னு சொன்னா 30 வயசுல அவனால என்ன செய்ய முடியாது, மனைவியோட சந்தோஷமா அவனுக்கு இருக்க முடியாது. இந்த மாதிரி பழகிக்கிட்டா வலிமையாகி வந்துகிட்டு இருந்தான்னு சொன்னா, அதுல இந்த போதையை தாண்டி அடுத்த போதைக்கு போறான்னு வைக்க, வெவ்வேறு பொருள்களுக்கு போனான்னு சொன்னா டோட்டலாக அவனுக்கு என்ன வராது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுல என்ன ஆயிரு, அவனுடைய மனைவி அவனை விட்டு வேற ஒருத்தனோட ஓடக்கூடிய நிலைமை, தவறான தொடர்பு வைக்கக்கூடிய நிலைமை, அப்படி தொடர்பு வச்சாலும் ரோஷம் வராத ஒரு நிலைமை. அவன் எந்த முதலில் இருக்கான அதை நாட்டில் அவனை தடை விட்டு முன்னாடி கூட்டிட்டு போயிடுவாங்க. என்ன நடக்குது பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டதுனால அதை கொடுத்தா எதை வேணா கொடுத்துருவாங்க. இந்த போதைப் பொருள் ஒரு நாளைக்கு கிடைக்கலன்னு வைங்க, அது காசு ரொம்ப அதிகம், போதை அதிகமாக ரேட் அதிகமாகிடும். ஒரு சின்ன உள்ள ஒரு பாக்கெட் வந்து 1 கோடி ரூபாய்க்குலாம் இருக்குது போதைப் பொருள். இவ்வளவுதான். இந்த சைஸ் பேக்கிங் எவ்வளவு, 1 கோடி ரூபாய்க்குலாம் இருக்கிறது. அவன் தொட்டு நக்குனால பார்த்துக்கிறப்ப அவ்வளவுக்குலாம் ஜாமான் கண்டுபிடிச்சிட்டான். அப்ப இந்த மாதிரியான பொருள்கள் அளவுக்கு அவன் போயிட்டான்னு வைக்க, சொத்தை வைக்கணும், இருக்கிற நகை வைக்கணும், தாலி அறுத்துக்கிட்டு போய் என்ன செய்யறான்,
தாய் இஸ்லாத்துல கிடையாது. இந்துக்களுக்கு தாய் புனிதமானது தானே, அது தொடவே மாட்டான், பயப்படுவான். அதை எடுத்துட்டு போயிருக்கான். இந்து மக்கள் உள்ள அந்த போதைக்கு அடிமையாயிட்டான்னு சொன்னா அது வேணுங்கிற அந்த கை ஆணவம் நரம்புலாம் தளர்ச்சி ஆரம்பிக்கும். ஒண்ணுமே ஓடாது, எப்படியாவது குட்டிச்சா தான் சரியா வரும் என்கிற அளவுக்கு அவன் தள்ளப்படுத்துவான். அதனால இளைஞர்களா இருக்கிறவங்க வந்து இந்த வயசு என்ன செய்யும், இப்படி எல்லாம் வந்து ஒரு மாதிரியா இருந்தாலும் சொல்லுவாங்க, நல்லது பதக்கிற மாதிரி இருக்கு அப்படி இப்படி கெடுக்க பார்ப்பான நண்பர்களா இருக்கிறவன் இதுல போய் உழுந்தீங்கன்னு சொன்னா கடைசியில வந்து கேவலம், அந்த கேவலம் கூட அவனுக்கு தெரியாதவன் ஆயிரும். கேவலத்தை கூட சுய நினைவும் பகுத்தறிவும் இருந்தாலும் கேவலத்தை உணர முடியும். இவன் போதையில கிடப்பானே, இவன் கேவலமான அடுத்தவரெல்லாம் கேலி செய்வார்கள், கேவலப்படுத்துவார்கள். ஆனா என்ன செய்ய முடியாது, இவனால அந்த கேவலத்தை உணர முடியாத அளவுக்கு எல்லாம் ஆகிவிடுவான். வேட்டியை விட்டு ரோட்ல விட்டு கிடப்பான், உணருவான். போதையில் என்ன செய்வான், வாய்க்கு வந்த மாதிரிலாம் அவன் பேசின பேச்சுக்களை போதையில் இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணி அவன் தெரிஞ்சுன்னு போட்டு காட்டுங்க பார்ப்போம். அவனுக்கே தாங்க இல்லாத வெக்கமா இருக்கும். அந்த மாதிரிலாம் என்ன செய்வான், பேசுவான். அந்த மாதிரி ரொம்ப அதனால ஒரு சின்ன இந்த டெலிபோன்ல கிடக்குன்னு செல்போன்ல இருக்குன்னு வைக்கிறேன், இதை வந்து அவன் தாண்டுவான், இப்படி தாண்டுவான். இந்த செல்போனை தாண்டதுக்கு இது வந்து அவனுக்கு ஒரு 25 சென்டில் இருக்கிற மாதிரி தெரியும். அவன் உயரமா இருக்கு, என்ன செய்வான், இதை தாண்டு கஷ்டப்பட்டு தாண்டுவான். அது என்ன வளர்ந்து இதெல்லாம் வந்து நம்ம சிரிச்சுன்னு போயிடுறோம். நம்ம என்ன யோசிக்கணும், அது எவ்வளவு பெரிய பகுத்தறிவு அல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கான். இதனாலதானே மனுஷன் சிறந்து விளங்குறான். இவ்வளவு பெரிய ஒரு மூளையை வந்து நம்ம என்ன செய்யலாம், நாசமாக்குறானேன்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா அவன் வந்து அந்த பக்கமும் போக மாட்டான். அவ்வளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதனால அந்த போதைங்கிற விஷயத்துல வந்து என்ன செய்யணுமா, கவனமா இருக்கணும். புகை போதை பொருளுக்குன்னே தனியாக நம்ம நினைச்சிருக்கோம், 2 சீடி போட்டிருக்கோம். நான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு சொல்றேன். அதனுடைய கேடுகள் எல்லா தீமைகளையும் வளர்க்கக்கூடிய வகையில அதுல வந்து அங்கங்க என்ன செய்யணும், நீங்க ப்ரொஜெக்டர் மூலமா மக்கள் மத்தியில் என்ன செய்யலாம், அது மாதிரி கொண்டு போகணும். அது ஒண்ணு. சில பேர் தெரியாதனமா போய் பழகிட்டு விட முடியாது. அப்படி தெரியுமா, இந்த மாதிரி பழக்கத்துக்கு ஒரு ஆளாயிட்டான்னு சொன்னா அவன் விட நினைக்கும், விட மாட்டான். போய் குடிக்கிறான், கேளுங்களேன், ஏன்டா குடிக்க நல்லதான், நல்லது இல்லதான், ஏன்டா குடிக்க விட முடியல அப்படிங்கிறான். அப்ப அவனுக்கு தெரிய விட வேண்டிய ஒரு பழக்கம் தான். ஆனா அதுக்கு பழகிட்ட பிறகு அந்த கொஞ்சம் நேரம் ஆனது நிக்கோடு என்பது இதில் படம் எடுத்துனா அவனுக்கு என்னவாரு, இன்னமும் இழந்த மாதிரி இதுவுமே ஓடாது, கணக்கு ஓடாது, படிப்பு ஓடாது, எதுலையுமே கவனம் இருக்காது. இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வேண்டியதுன்னா இந்த போதை இல்லாதவன அந்த பழக்கத்தில் ஆளாயிடலாம். அந்த மாதிரி இருந்து விடணும்னு நினைத்து சில பேர் பழக்கத்துக்கு ஆளாகாதவர்கள் முன்னாடி சுதாரிச்சுக்கிறங்க. அது மாதிரி பழக்கத்துக்கு ஆளாகி விட முடியல என்கிற அளவில் இருப்பீர்களே, ஆனால் அவங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைமைக்கு அது மாதிரியானவர்கள் குடும்பத்துடைய ஒப்புதலோட இருந்தீர்களே, ஆனால் அவங்கள வந்து ஒரு 15 நாள் அவங்களுக்கு என்ன செய்வோம், நம்ம கவுன்சிலிங் கொடுத்து அந்த பழக்கத்துல இருந்து அவங்களே வெறுக்கிற அளவுக்கு மாற்றி அனுப்பணும். அது யாருக்கு இது முடியும், அதை வந்து விரும்புறவங்களுக்கு தான். விடுபடன்னு விரும்புறவங்களுக்கு தானே. விடுப்பதா அவன் தெரியாதவங்க மாட்டிக்கிட்டான், ஆக நான் இப்படியா தப்பிக்கணும், தெரியாம முடியல, பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு உணரக்கூடியவர்களாக இருந்தால் அந்த என்ன அந்த பொருளையை வெறுக்கிற அளவுக்கு என்ன செய்ய முடியும். இன்ஷா அல்லாஹ் நம்ம தலைமையின் முன்னாடி பதிவு பண்ணிருக்கேன். ஆனால் அந்த நேரத்தில் 4 பேர் 3 பேர் வந்து செய்வாங்க, உங்களுக்கு டேட்டா சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராவது விடுபட விரும்பக்கூடியவர்கள் இருந்தால் நாமளே விரும்புறவங்க தான், இது விரும்பாம ஒன்றும் செய்ய முடியாது. அது மாதிரி செய்யணும். அது போக சில மருந்துகள் மூலமா குணப்படுத்துறது தான் அறிவிக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா அவன் விரும்பினா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த போதையில உள்ளான ஒருத்தன் அவன் விரும்பி நான் இதில் விடுபட விரும்புகிறேன், அவன் எவ்வளவு காலத்துக்கு பழக்கம் உள்ளவனா இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்தவாறு கவுன்சிலிங் கொடுத்து செய்ய முடியும், சரி செய்ய முடியும், அதான் செய்ய முடியும். வேற வந்து நீங்க அடிக்கிறது, அவனை பிடிச்சி கண்டிக்கிறது எல்லாம் திருந்த மாட்டான். ஏன் அவன் தான் அறிவை இழந்தவனுக்கு என்ன அடிலாம் தெரியாம போகுது. அடிக்கும் போது அப்போதைக்கு அவனுக்கு குடிக்க கூடாதுன்னு மட்டும் தெரியும். குடிச்செல்லாம் அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆனவன் என்ன செய்யும், அந்த போதை பொருளுடைய அந்த இதெல்லாம் அவனுக்கு குறையுமா, தேவைப்படுற மாதிரி இருக்குமா, அப்புறமா அது எல்லாம் மறந்துடுவான். எல்லாத்தையும் மறந்து பண்ணி அப்படியே அது ஒண்ணுதான் லட்சியம், அதான் வேணும்னு ஆயிடுவான். அதனால கூட அடியன்னு நீங்க அடிச்சாலும் சரி, மிதிச்சாலும் சரி, அந்த பழக்கத்துக்கு ஆளானவன் வந்து அந்த மிதி வாங்குற நேரத்துலதான் விடணும்னு நினைக்குவானே தவிர, மிதி வாங்கின ஒரு அளவுக்கு மேல அந்த போதை இல்லாம அந்த உடம்பே கேட்கு, எங்க மனசு கடமை இது கேட்கு, அந்த ரத்தம் எல்லாம் பழகி போயிட்டா இல்லையா, எதுக்கு நம்ம பழகி போயிட்டோமோ அதை வந்து நம்ம கரெக்டாக செய்யறோமா இல்லையா. பழகி போன விஷயத்துக்கு மனிதன் அடிமையா இருக்கலாம். நீங்க வாட்சி கட்டியே பழகணும், ஒரு நாளைக்கு வாட்சி இல்லாம இருக்கிறவங்களேன், அப்போ உங்களுக்கு என்ன தெரியும், என்னத்துக்கு இழந்த மாதிரி அது என்ன கண்டுபிடிக்காத ஒரு என்ன நம்ம தெரியாத செய்யும், என்னமோ ஒரு பாரதூரமான ஒரு விஷயத்த விட்டுட்டு போன மாதிரி அவனுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு உடம்பை பொறுத்த வரைக்கும் உனக்கு பழகிடுச்சுன்னு சொன்னா அது வந்து நீங்க என்னதான் நீங்க பண்ணாலும் சரி, ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் என்ன செய்யாது, அது தேடத்தான் செய்யும்.
அதனால அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த இளைஞர்களை இந்த போதை பழக்கம் புகைப்பழக்கத்துக்கு இல்லாத இளைஞர்களை வைத்து அவருடைய கேடுகளை என்ன செய்யும் விலைக்கு அவங்களுக்கு புரிய வைத்து அதை வெறுக்கக்கூடியவர்களாக நம்ம ஒரு சமுதாயத்தை முன்னாடியே வருமுன் காப்பதான் முக்கியம். அது உருவாக்க வேண்டும். விழுந்து கிடக்கிறவங்களை அறிவுரை சொல்லி, நீ மறுமைக்கு பயப்படுறியா, இதெல்லாம் அல்ல நடக்குது, அது நல்ல தண்டனை இருக்குல்ல, இதனால எவ்வளவு தப்புல முடியுமா, எவ்வளவு நன்மைகள் இழந்துருமா. போதைக்கு ஆளாயிட்டான்னு சொன்னா தொழும்போது கூட அல்ல, போதை அனுமதிச்சிருந்த காலத்துல கூட போதையா இருக்கும்போது தொழுவ வராதுன்னு நல்லா சொன்னான். தக்கரம்பு செல்லாத போதை அனுமதிச்சிருந்த காலம் இருந்துச்சு. அந்த காலத்துல அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். அதனால அந்த போதைக்கு வந்ததுனால உங்களுடைய தொழுகை போய்விடும், உங்களுடைய வணக்க வழிபாடுலாம் போய்விடும், திக்கு இறைச்சம் போய்விடும். அது மாதிரி உங்களுடைய சொத்து கொத்துல ஒருத்தர் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி கொடுத்து பேப்பர் கையில் கொடுத்து போட்டுருவீங்க. போதைக்கு ஒரு கிளாஸ் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சத்தை எனக்கு எழுதி போடான்னு சொல்லி வச்சுக்கிட்டு நல்லா போதை முற்றி போன பிறகு உன்னை கையெழுத்து போட்டு சொல்லி வாங்கிட்டான்னு சொன்னா, கையெழுத்து போட்டா கூட நம்ம போதையில் போட ரேகையை வச்சு ஒரு அமைச்சான்னு வைக்கி, அப்புறம் மோஞ்சத்து உனக்கு இல்லாமல் போயிடும். இந்த போதைனா இதெல்லாம் வரேன், மோஞ்சத்து உனக்கு இல்லாமல் போயிடும், உன் முன்னாடி உனக்கு இல்லாமல் போயிடும், உன் வீடு உனக்கு இல்லாமல் போயிடும். அந்த மாதிரியான பாரதூரமான விஷயங்கள்ல எல்லாம் இன்னும் சொல்ல போனா, இந்த கொலைகள் அங்க அவன் நினைச்சு கொலை பண்ணிட்டாங்க, இவ்வளவு கொலை பண்ணிட்டாங்கன்றத அதுல பாதி வந்து போதையை கொடுத்து அவங்க பண்றாங்க. போதைக்கு அந்த வர சொல்லி வட தண்ணி அடிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் அவன் போதையிலாக வச்சுதான் ஈஸியா நினைச்சுட்டான் கொலை பண்ணிட்டு போற காட்சிகள்லாம் நடக்குது. அதனால போதைங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மனிதன் வந்து மனிதனா இல்லாம போறது போல, மனிதன் வந்து அறிவுனால மனிதனா இருக்கலாம். வகுத்து அறிகிற அந்த அறிவு வந்து ஒரு செகண்டோட நம்ம இழக்கக்கூடாது. தூக்கத்தையும் தான் நம்ம இழக்க முடியுமே தவிர அது நம்ம மீறின ஒரு விஷயம். மற்ற முடிச்சுக்கிற எந்த ஒரு நேரத்திலையும் அறிவுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அறிவை செயலுக்கு செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொண்டு விழிப்பாக இருந்துக்குங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய லிஸ்டுகள் வந்து வெளிப்படையா இருக்காதிய வெக்கப்படுவாங்க, குடிக்கிறோம் ரகசியமா எடுத்து அது மாதிரி லிஸ்ட் எடுத்து அனுப்பி வச்சிங்கன்னா நம்ம கவுன்சிலிங் கொடுத்து சரியாக செய்வோம். அதுக்கு டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் கொடுத்தா அது பண்ணுவோம், அதுக்கு மெடிசன் கொடுக்குறாங்க மெடிசன் கொடுப்போம். நல்ல வேற அறிவுரைகள் மூலமா சில விஷயங்களை புரிய வைப்பதன் மூலமா